ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஃப்டான பூ போல இடியாப்பத்துக்கு இப்போ சூப்பரான டிப்ஸோடு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மீதி இருந்தாலும் எடுத்து வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கப் இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கிளறிக்கலாம். கிளறும் போது ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. அந்த காம்பு பகுதியை தான் எடுத்துக்கணும். அப்போ தான் கிளறும் போது ஒரே மாதிரியாக கிளற முடியும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த மாவு கிளறணுங்க. தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கிளறியாச்சுங்க. இது முக்கால்வாசி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மாவு பிசைய போகிறோம். கடைசியாக இந்த பச்சை தண்ணியை ஊற்றி தண்ணி தெளித்து மாவு பிசையும் போது இடியப்பம் நல்லா கொடி கொடியாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். முக்கால்வாசி சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு கால்வாசி பச்சை தண்ணி ஊற்றி கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து மாவு பிசையணுங்க. மாவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இடியாப்ப அச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு இட்லி தட்டு வச்சு புழிஞ்சிக்கலாம். இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் வெறும் ரேஷன் அரிசியில் தாங்க அந்த இடியாப்பம் செய்கிறேன். நல்லா வெள்ளை வெள்ளையாக பூ போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம புளியும் போது அப்படியே கையில் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டான அளவு. புளியும் போது அப்படியே விழுந்துடக்கூடாது, விழுந்துச்சுன்னா இடியாப்பம் கொல கொலன்னு ஆயிருங்க. புளியும் போது கையில் அப்படியே எடுத்து விடணும். இப்போ இடியாப்ப மாவு எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்களா, 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். கழுவி காய போட்டு ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம், கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எப்படி இடியாப்பம் பூ மாதிரி சூப்பராக விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. புளியும் போது இப்படி கையில் இப்படி எடுத்து விடணும், அதான் கரெக்டான அளவு. இப்போ நான் 2 தட்டுலேயும் புழிஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வேக வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் இட்லி தட்டை வைக்கணும். எனக்கு 2 தட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொடி கொடியாக இருக்குது பாருங்கள், வெள்ளையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் பால் ஜீனி போட்டு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. கண்ணில் தாளிச்சும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.